இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுவும் அந்த ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகள், ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, எதிர்பார்த்த நன்மைகள் இல்லை, அப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், ஆதங்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப உண்மையாக இருந்துட்டு இன்னொரு பகுதியில் கஞ்சாடையாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய விருப்பமும் அல்ல. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம உண்மையாக இருக்கணும். பாருங்க, ஒரு நாள் ஒரு தம்பதிகள் 2 பேர் ஒரு ஹோட்டலில் போய் அவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க, பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்காக. அப்போ அந்த பிரியாணி பார்சலை அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணிக்கு பதிலாக அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி. நம்ம கேட்டது பிரியாணி, ஆனால் இப்போ வந்திருக்கிறது பணங்களாக இருக்க, கட்டுக்கட்டாக வேற இருக்க. உடனே அதை எடுத்து கொண்டு போய் அந்த ஹோட்டலில் திரும்ப கொடுத்தாங்களா. ஐயா, நாங்கள் பிரியாணி தான் கேட்டோம், ஆனால் நாங்கள் வாங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி பணம் கட்டா. ஐயோ, பிரியாணி பார்சலில் கையில் கொடுக்குறதுக்கு பதில் பேங்கில் கொண்டு போய் போடுறதுக்கு வச்சுருந்த பணக்கட்டுகள் இந்த பைய தவறுதலாக அவங்க கையில் மாற்றி கொடுத்துட்டோம் போல். நல்ல வேலை, நீங்கள் உண்மையாக இருந்ததுனால இந்த பணத்தெல்லாம் திரும்ப கொண்டு வந்துட்டீங்க. இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கும். ஐயோ, உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த பொல்லாத உலகத்தில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களும் இருக்குதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. வாங்க, உங்கள் கூட நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இதை நான் நாளைக்கு கண்டிப்பாக நியூஸில் பப்ளிஷ் பண்ணி ஆகணும், வாங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் பதறி, வேண்டாம் வேண்டாம், ஐயோ எங்களை ஃபோட்டோ எடுக்காதீங்க, எங்களை பப்ளிசிட்டி பண்ணிடாதீங்க. ஐயோ, இவ்வளோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருக்கீங்க, இது உங்களுக்கும் புகழ் தானே, உங்களுக்கும் பெருமை தானே. அப்புறம் அந்த மனுஷன் சொன்னான்னா, இல்லையா, இவள் என்னுடைய மனைவி அல்ல, இவள் இன்னொருத்தருடைய மனைவி, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வரும்போது அந்த சம்பவம். இப்போ பாருங்கள், பண விஷயம், மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் உண்மையாக இருக்கிற இந்த நபர்களால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் அந்த ஒழுக்கத்தில், உறவுகள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருக்க முடியல. இதை மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ ஒரு சில காரியங்களில் ரொம்ப சின்சியராக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிறாங்க. ஆனால் சில காரியத்தில் அவங்க கோட்டை விட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், நேரங்களை கையாளுறதில், வேலை ஸ்தலங்களில், உறவுகள் மத்தியில், இப்படி நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் உண்மையாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். பரலோக தேவனே, ஏதோ ஒரு சில காரியத்தில் மாத்திரம் உண்மை, மற்றதுலலாம் இல்லை, அப்படி கிடையாதுப்பா. எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.